திருமாவளவன் அவர்களுடைய உழைப்பல் தான் இந்த வாட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உழைப்பல்னு சொல்லலாம். இந்த 2026 தேர்தல்ல இப்படி ஒரு மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேச்சுக்கள்ல இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள், நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட யார் ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்களே ஒரு 4-5 கேள்விகளை வைக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் உங்களுக்குள்ள இருக்கு, இதுக்கெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இப்படி கேள்வி வைக்கும் போதுதான் இப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பிரஸ் மீட் கொடுத்ததுல இந்த டெல்லிய பிரதிநிதி இருக்கு இல்லையா, தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தை வெங்கட நாராயணன் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசருக்கு கொடுத்தாரு. இந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்தது எல்லாரும் ஒரு பக்கம் பெரிய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. அதுல திருமாவளவன் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காரு, ஃபுல்லா பாத்துருவோமா? வணக்கம் தமிழக சொந்தங்களே. அதாவது திருமாவளவன் அவர்களுடைய உழைப்புல இருக்குல்ல, நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்த்த திருமாவளவன், இதுவரைக்கும் பார்த்த திருமாவளவனா இவரு பல விஷயங்களுக்கு வாய் திறக்காம இருக்காரு. ஏன் அவர் இப்படி இருக்காரு? கிட்டத்தட்ட மாட்டுக்கறி வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுல இருந்து இது வரைக்கும் பல இடங்கள்ல நடந்த சில ஆணவ படுகொலைகளுக்கு, ஆரூர்ல நடந்த ஆணவ படுகொலைகளுக்கு இன்னும் வாயை திறக்காம இருக்காரு. பல விஷயங்களுக்கு வாய் திறக்காம இருக்கிறது பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த மக்களுக்காக பேசக்கூடியவர் இவரா தான் இருந்தார். ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக பேசக்கூடியவர் யாரா இருந்தார் அப்படின்னா திருமாவளவன் மட்டும்தான் இருந்தார். அந்த ஒரு ஜீவனை இன்னைக்கு பேசாம இருக்கே, ஏன் அப்படி ஒரு தடுமாற்றம், ஏன் இந்த வார்த்தை பஞ்சம் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி பிரதிநிதியா ஒருத்தரை கொடுத்தாங்க இல்லையா, வெங்கட நாராயணன் ப்ரொடியூசரா இருக்க ஒருத்தருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உட்கட்சி விவகாரங்க, அதுக்குள்ள நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கட்சி சார்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, பொறுப்பு சார்ந்து நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் எடுக்கிறாங்களோ, இது நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் ஷாக்கா இருந்துச்சு. வழக்கம் போல இவர் குழப்ப ஆரம்பிச்சுட்டாருப்பா, சாதாரணமா இவர் குழப்புவாரு, இது ரொம்ப குழப்புறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தெளிவான பேச்சுக்கள் இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்ப அப்படியே மாறி போயிருக்கு. எல்லாமே குழம்புன பேச்சுக்கள், குழம்புன வார்த்தைகளா தான் இருக்கு. தாவேக்காக போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் இப்படி மாறிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இவர் அதுக்கு அடுத்து சொல்றாரு, இது அவங்களுக்குள்ள இருக்கிறது, இது ஒண்ணும் பெரிய முக்கியமான நடவடிக்கை எடுக்கக்கூடியதோ, முக்கிய அறிவிப்புகளை கொடுக்கக்கூடியதோ, முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பொறுப்பு எல்லாம் கிடையாது. அது ஒரு சாதாரண பொறுப்பு. அதை எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்து இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளுக்கு கொடுத்தா பரவாயில்ல. அப்படி நம்பிக்கைக்குரிய ஒரு அவரா இருக்காரு அப்படின்னா, வெங்கட நாராயணனா இருக்காரு அப்படின்னா கொடுக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, திரையுலகில் இருக்கிறவங்களுக்கு இல்ல ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவங்க கண்டிப்பா அரசியலுக்குள்ள சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்ப போன படத்துல லாஸ் ஆயிடுச்சு, அதுக்காக எடுத்துட்டு போய் இதை கொடுக்கறதா? லாஸுக்கு பரிசு ஒரு பொறுப்பா? சொல்லுங்களேன். ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர்னா இப்படியா? இதுக்கு செல்வகுமார் அவர்கள் ஒரு பக்கம் கொந்தளிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பல இடங்கள்ல அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர் யார் பாத்தீங்கன்னா பி.டி. செல்வகுமார் அவர்கள். அவர் ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாத ஒரு ஆள் தான் விஜய் அவர்கள். என்ன பண்ணிருக்காரு, தெலுங்கு டைரக்டருக்கு போய், தெலுங்கு ப்ரொடியூசருக்கு போய் அவர் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எத்தனை தமிழ் டைரக்டர்கள், எத்தனை தமிழ் ப்ரொடியூசர்கள் அவரை வாழ வச்சிருக்காங்க. அவரை துவண்டு போன நேரத்திலும், ரசிகர்கள் துவண்டு போன நேரத்திலும், அவர் படங்கள் ஓடாத நேரங்கள்லயும் பல ப்ரொடியூசர்கள் அவர் கை கொடுத்திருக்காங்க, அடுத்தடுத்த படங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த நேரங்கள்ல கூட அப்படி இருந்த ப்ரொடியூசர்களையும் அப்படி இருந்த டைரக்டர்களையும் தமிழ் சார்ந்த யாரையுமே அவர் முன்னுக்கு கொண்டு வரல, எல்லாரையுமே பின்னுக்கு தள்ளியிருக்காரு. தெலுங்கு ப்ரொடியூசரான ஒருத்தருக்கு அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டெல்லி பிரதிநிதி பொறுப்பு அப்படின்றது சும்மா நீங்க எந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய செயல்முறைகள் எப்படி இருக்கு, உங்களுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே. அப்ப இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குன்றதுக்கு கேள்விக்குரிய என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள்லாம். இதுக்கு முன்னாடி அவர் பர்சனலான ஒருத்தரை வச்சிருந்தாரு, ஜோசியக்காரர். அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்க, தலைமை பொறுப்பு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அடின்னு அடிச்சு அதை மறுபரிசீலனைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓகே, சாதாரணமா முடிஞ்சு போச்சு. இதையும் அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆதரவு கரங்கள் ஒரு பக்கம் நீண்டுகிட்டே இருக்கு. அதுவும் உள்ள இருக்கக்கூடிய ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஏற்கனவே ஒரு குறை வேற இருந்துகிட்டு இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் எதிர் திசையிலேயே பேசிட்டு இருந்தார். எப்போ வேணாலும் நாங்க அமைச்சரவை விட்டு வெளியே போடுவோம், இந்த மாதிரி பேச்சுகள் அதிகமா இருந்துச்சு. இந்த பேச்சுகள் அதிகமா இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தேகம், ஆஹா இவர் வெளியே போயிட போறாரு போல அப்படின்ட்டு. ஏன் இந்த பேச்சுகள் அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 பேரும் போய் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சது இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க தாவேக்கால இணைய போறதா ஒரு டாக் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் மனம் போடாம இவர் நிறைவேற்றி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதும். அது மட்டும் இல்லாம இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வர இந்த நேரங்கள்ல வன்னியரசு அவர்களும் சரி, திருமாவளவன் அவர்களும் சரி, உறுதிப்பட ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்,
அதுக்கு தனி சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆணவ படுகொலைகள் நடத்துறது, இந்த நாடக காதல்ன்ற விஷயங்கள் எல்லாமே எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வன்னியர் சங்கங்கள், அன்புமணி ராமதாஸ் இவங்க கூட சேர்ந்தவங்க தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த தகவல்கள் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவங்க தான் எல்லாத்தையும் வளர்க்குறாங்கன்னு சொல்லி மீம் பேஜ் வரைக்கும் எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அவங்கள உள்ள கொண்டு வர்றது, அதாவது மேல் பாதி கோயிலுக்குள்ள உள்ள போகக்கூடாது, தலித்கள் உள்ள போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாமகல இருக்கக்கூடியவங்க. அவங்க அதை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக நிற்கக்கூடியவங்களை எப்படி ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல உட்கார முடியும், ஒரே கூட்டணிக்குள்ள எப்படி கொண்டு வர முடியும், இப்படியான கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமா தான் இவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்துகிட்டு போன்ற பெரிய சந்தேகங்கள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமாவுடைய ஸ்டாண்டு ஆணவ கொலைக்கு எதிராக கண்டிப்பா சட்டம் இயற்றணும். ஏன்னா இது கிடைச்ச வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் எப்படியாச்சும் உள்ள வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அது எல்லாத்தையும் இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா கூட்டணி கணக்குல திமுக கூட வர்றதா இருந்துச்சு. அப்படி திமுக கூட வர்றதுன்னா திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் முட்டுக்கட்டையா இருந்தார். அதே மாதிரி தாவேகாக்கும் முட்டுக்கட்டையா இருக்காரு. இப்படி முட்டுக்கட்டையா இருக்கிறதுனால அமைச்சர் பதவி ரிசைன் பண்ணணும்னு அவர் சொன்னதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே சாக்கு. ஒருவேளை அது 5 சீட்டு, இவங்க 2 சீட்டு தானே, போனா போட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதோ என்னவோ, அதனால இவரை கழிச்சு கட்டிட்டு அவரை ஏத்துக்கலான்ற ஒரு மனப்பான்மையில இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரங்கள்ல இப்ப என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெங்கட நாராயணன் ஒரு பெரிய பொறுப்பு எல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஆதரவு கரம் கொடுத்திருக்காரு. என்னப்பா இவர் இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு, ஒரே நேரத்துல இப்படி ஏதாச்சும் ஒரு நிலையான ஸ்டாண்ட்ல அவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்வி எனக்குள்ளயும் இருக்கு, உங்களுக்குள்ளயும் இருக்கும்னு நினைக்கிறேன். திருமாவோட ஸ்டாண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.